நம்மளுக்கு லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். आज हम लूका 18 अध्याय के 8वें वचन को पढ़ेंगे. The book of Luke chapter 18 verse 8. லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். लूका 18 अध्याय के 8वें वचन को हम पढ़ेंगे. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு சொல்கிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே அவர் விசுவாசத்தை காண்பாரோ என்று उस சொல்கிறார். वचन में यीशु मसीह कहते हैं, जब मनुष्य का पुत्र आएगा तब पृथ्वी पर क्या वो विश्वास पाएगा. ஒரு பெரிய கேள்வியை வைக்கிறார். அவர் வருவார், ஆனால் வரும்போது ஒரு விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். वहाँ पर एक प्रश्न पूछता है कि जब पुत्र आएगा तब क्या वो विश्वास को पाएगा. அந்த வசனத்தில் முதலாவது பார்க்கும்போது மனுஷகுமாரன் என்று और பார்க்கிறோம். सबसे पहले हम पढ़ते हैं मनुष्य का पुत्र. மனுஷகுமாரன் என்று நம் வேதத்தில் அறிய வேண்டும். யார் அந்த மனுஷகுமாரன்? ये मनुष्य का पुत्र कौन है, इस बात को हमें पहले समझना है. எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மனு புத்திரனே, மனுஷனின் குமாரனே. यहेजकेल 2 अध्याय के पहला वचन में परमेश्वर उस यहेजकेल को देखकर कहते हैं, हे मनुष्य के पुत्र. He says son of man, மனு புத்திரனே, மனுஷகுமாரன் என்று அந்த எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். यहेजकेल को देखकर परमेश्वर कहता है, हे मनुष्य के संतान. அங்கே அந்த மனு புத்திரன் எதற்கு அடையாளம் இருக்கிறது? वहाँ पर वो मनुष्य का संतान वो किसका एक चिन्ह था. அது என்னத்தை காண்பிக்கிறது? वो क्या दर्शाता நீ है. ஒரு சாதாரண மனுஷனின் புத்திரன். वो एक साधारण सा एक मनुष्य का पुत्र है. உனக்கு என்னுடைய உதவி தேவை. तुझे मेरी जरूरत है. நான் உன்னை படைத்தேன், நான் சிருஷ்டித்தேன் என்று அவர் காண்பிக்கிறார். वो ये कहना चाहता है कि मैंने तुझे बनाया है. நான் தான் தேவன் என்று அவர் அங்க காண்பிக்கிறார். वहाँ पर परमेश्वर बताना चाहता कि मैं ही परमेश्वर हूँ. ஆனால் தானியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலும் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, लेकिन दानियल 7 के 13 और 14 वचन में हम पढ़ते हैं, அங்கே தானியேல் தரிசனத்தில் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை பார்க்கிறார். वहाँ पर दानियल ने अपने दर्शन में मनुष्य के पुत्र के को देखा. அவருடைய சாயலில் ஒருவரை அங்கே மேகங்களில் வருகிறதை उस பார்க்கிறார். दर्शन में मनुष्य के पुत्र के जैसा वहाँ पर बादलों में आया அங்கே था. பார்க்கும்போது இந்த மனுஷகுமாரன் அவர் வித்தியாசமாய் காணப்படுகிறார். ये जो मनुष्य का पुत्र है वो कुछ अलग था. ஒரு சாதாரண மனுஷகுமாரன் இல்லாமல் ये कोई साधारण सा मनुष्य का पुत्र नहीं. அங்கே பார்க்கும்போது அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று பார்க்கிறார். हम पढ़ते कि वो आदि से प्राचीन काल से है. அவரை சேவிக்கும்படி சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்கரும் அவரை சேவிக்கிறார்கள். और सारे जाति के लोग, सारे भाषा बोलने वाले लोग उसकी आराधना करते அந்த हैं. ஆராதனைக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். उस आराधना का वो योग्य है. அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் கொடுக்கப்பட்டது. और उसका सारा जो आदर और महिमा दिया गया, ராஜரிகம் கொடுக்கப்பட்டது. सारा जो राज्य उसे दिया ஒரு गया. சாதாரண மனுஷ புத்திரன் அல்ல, இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று நாம் और பார்க்கிறோம். ये कोई साधारण सा मनुष्य का पुत्र नहीं, लेकिन वही यीशु मसीह है. ஹல்லேலூயா. हालेलुया. ராஜரிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. उसे उसके हाथों में सारा राज्य दिया அவர் गया. எல்லாம் துதிகன மகிமைக்கு அவர் பாத்திரராய் और இருக்கிறார். सारा जो आदर स्तुति महिमा के वो योग्य அவர் है. ஒரு மனுஷனின் ரூபத்தை எடுத்து இந்த பூமியில வந்தாலும் கூட वो एक मनुष्य का रूप लेकर इस पृथ्वी पर आया. फिर भी அவர் யார் என்றால் ராஜாதி ராஜன். वो राजाओं का राजा है. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் நன்றி இயேசு சொல்ல முடியும்? लोग कैसे धन्यवाद यीशु. ராஜாதி ராஜனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ये राजाओं के राजा हम तेरी आराधना करते हैं. சபையை மட்டும் நடத்தி வந்தீர், உமக்கு நன்றி. कलीसिया को अब तक तूने चलाया, इसके लिए 2 धन्यवाद. நிமிஷம் கருத்தடி நன்றி இயேசுவே சொல்லுவோம். 2 ताली बजाकर हम परमेश्वर को धन्यवाद देते हैं. ராஜாதி ராஜனே, हे राजाओं के राजा, சபையை எங்களை மட்டும் நடத்தி வந்தீர், உமக்கு कलीसिया को तूने अब तक चलाया, इसके लिए धन्यवाद. ஒவ்வொரு கிருபைகளுக்காக நன்றி. तेरी हर कृपा के लिए हम धन्यवाद மனு देते हैं. புத்திரனே என்ற அந்த வசனத்தில் उस பார்க்கிறோம். वचन में मनुष्य का पुत्र ऐसे हम पढ़ते அப்படி हैं. இயேசு வரும்போது அவர் சொல்கிறார், और जब यीशु मसीह आएंगे वो कहता है, 8வது வசனத்தில் பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்கிறார். वो पूछ रहे कि क्या पृथ्वी पर विश्वास पाएगा. அவர் வரப்போகிறார், ஆனால் வரும்போது என்னத்தை பார்க்க விரும்புகிறார்? वो आने तो वाला है, लेकिन जब वो आएगा तब वो क्या देखेगा. அவர் விசுவாசத்தை பூமியில பார்க்க वो விரும்புகிறார். पृथ्वी पर विश्वास को देखना चाहता है. எந்த மற்ற காரியத்தை அவர் பார்க்க விரும்புவதல்ல. वो किसी और चीज को नहीं देखना चाहता, அவருடைய வருகையில அந்த விசுவாசத்தை அவர் பார்க்க लेकिन விரும்புகிறார். उसके आगमन में विश्वास को वो देखना चाहता है. பூமியில் என்று சொல்லும்போது பூமி, சபை, விசுவாசி இல்ல, தனிப்பட்ட குடும்பம் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கலாம். पृथ्वी मतलब इस पृथ्वी पर रहने वाले सभी लोग, सभी परिवार, सभी कलीसियावासी. அப்படி அவர் வரும்போது விசுவாசத்தை பார்க்க और விரும்புகிறார். जब वो यीशु मसीह संसार में आएंगे तब हमारे अंदर विश्वास को देखना चाहता மனுஷன் है. எவ்வளவு சம்பாதிச்சு வைக்கிறான் என்றல்ல, मनुष्य कितना कमाता है वो नहीं देखने वाला. அவனுக்கு எவ்வளவு சம்பளம்னு பார்க்க வரவில்லை. उसका कितना जो सैलरी वो नहीं देखेगा. எவ்வளவு வீடுகள் இருக்கின்ற பார்க்க उसके வரவில்லை. पास कितने घर है वो नहीं அவர் देखेगा. பூமியில வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். लेकिन जब वो इस पृथ्वी पर आएगा क्या विश्वास को देखेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த விசுவாசத்தை எப்போ பார்க்க விரும்புகிறார்? तो विश्वास को कब देखना चाहता है. அவர் வரும்போது பார்க்க விரும்புகிறார். जब वो आएगा तब वो देखना चाहता है. हालेलुया. हालेलुया. இன்னைக்கு ஒருவேளை இயேசு வருவார் என்றால், यदि आज यीशु मसीह आते हैं तो ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் விசுவாசத்தை
பார்க்க तो விரும்புகிறோம் उद्धार पाए हुए हमारे जीवन में भी वो विश्वास को देखना चाहता है, என்றால் வந்த பின்பல் அந்த வசனத்துல வாசிக்கும் போது क्योंकि उस वचन में हम पढ़ते हैं அவர் வரும்போது பார்க்க जब விரும்புகிறார் वो आएगा तब वो विश्वास को அவர் வந்த देखेगा। பின்பு எந்த ஒரு சந்தர்ப்பம் அல்ல उसके आने के बाद और कोई मौका नहीं அவர் मिलेगा। வந்த பின்பு மனுஷன் சொல்ல முடியாது எனக்கு இப்போ கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் விசுவாசிப்பேன் என்று சொல்ல முடியாது उसके बाद कोई मनुष्य ये नहीं कह सकते मुझे समय की जरूरत है विश्वास करने के இல்ல लिए, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் விசுவாசித்தேன் இப்போ எனக்கு இல்ல ஆனா இப்போ அப்போ நான் விசுவாசி என்று சொல்ல முடியாது और वो ये नहीं कह सकता कि 10 वर्ष पहले मैंने विश्वास किया लेकिन अब नहीं करता। அவர் பூமியில வரும்போது அந்த நேரத்துல அவர் அந்த விசுவாசத்தை பார்க்க लेकिन जब விரும்புகிறார் यीशु मसीह इस पृथ्वी पर आएंगे तब उस समय पर हमारा विश्वास को वो देखना चाहता है। ஹalleluya हालेलुया। என்றால் அதற்கு பின்பு வேறொரு சந்தர்ப்பம் அல்ல क्योंकि उसके बाद और कोई मौका नहीं 2 मिलेगा। கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது दूसरा कुरिन्थियों 13 अध्याय के 5वें वचन में हम पढ़ते हैं, ஆகையால் பவுல் அந்த கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார் उस कुरिन्थियों कलीसिया को जब पौलुस लिख रहा था நீங்கள் எப்பொழுதுமே என்ன செய்யுங்கள் என்றால் वो कहता है कि तुम्हें हर समय क्या करना है, உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் तुम अपने आप को परखो, உங்களை பரீட்சை பாருங்கள் तुम अपने आप को परख कर देखो, மற்றவர்களை பரீட்சை பாராமல் तुम दूसरों के जीवन को ना परखो உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள் लेकिन तुम अपने आप को परखो। அது எப்படி சோதித்து பாருங்க என்னத்தை சோதித்து பார்க்க और வேண்டும் क्या परख के देखने को कहता है நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்கள் பரீட்சை பாருங்கள் சோதித்து कि அறியுங்கள் क्या आप विश्वास में हो कि नहीं, इस बात को आपको परख कर देखना है। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நம்ம எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது और आज क्या हमारे अंदर विश्वास है, இன்னைக்கு அவர் வருவார் என்றால் அந்த விசுவாசத்தை அவர் காணுவார் என்று अगर वो आज आता है तो क्या हमारे अंदर उस विश्वास को देख पाएगा। ஒவ்வொரு நாளும் அதை சோதித்து நாம் அறிய வேண்டியது हर एक दिन हमें परख कर देखना है और उस बात को जानना இந்த है। ஆறில் எத்தனை பேர் சோதித்து பார்க்க इस விரும்புகிறீர்கள் रात में कितने लोग अपने आप को परख कर देखना चाहते हैं, மீன்ஸ் உங்களே நீங்க பரீட்சை பார்க்க வேண்டும் अपने आप को आपको परख कर देखना है। இன்னைக்கு எனக்குள்ள அந்த அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் இருக்கிறதா क्या आज हमारे अंदर वो विश्वास है। 2 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்லும்போது கடைசி நாட்ல சமீபமா இருக்கும்போது दूसरा तीमुथियुस 4 के 7 में जब पौलुस अपने जीवन के अंत में आ गया அந்த था, நேரத்துல கூட அவர் தைரியமாய் சொல்றார் என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் उस समय पर भी वो कहता है कि मेरे विश्वास की मैंने रखवाली की அந்த है। விசுவாசம் எனக்குள்ள இருந்தது என்று சொல்லாமல் उसने ये नहीं कहा कि मेरे अंदर पहले विश्वास அதை था, நான் என்ன செய்தேன் उसने क्या किया, அதை காத்துக்கொண்டேன் பாதுகாத்துக் वो கொண்டேன் कहता है मेरे विश्वास को मैंने रखवाली I की है, kept my faith I protected it मैंने मेरे जो विश्वास को मैंने रखवाली की है। अनेक பேருடைய விசுவாசம் அழிந்து போயிற்று और कई लोगों का विश्वास जो है वो नाश हो जाता है, விசுவாசத்தை விட்டு अनेक பேர் பின்வாங்கி போய்விட்டார்கள் विश्वास को छोड़कर लोग पीछे हट जाते हैं। சாத்தான் அந்த விசுவாசத்தை அழிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு கர்ச்சிக்க சிங்கத்தை போல அவன் வருகிறான் शैतान हर एक दिन एक विश्वास को नाश करने के लिए आता है, சில அவிசுவாசத்தை கொண்டு வர பார்க்கிறான் कुछ अविश्वास की चीजों को लेकर आता சில है, பின்மாற்றத்தை கொண்டு வர பார்க்கிறான் कुछ आत्मिक जीवन में पीछे हटने के लिए वो मजबूर करता है, சில பயத்தை கொண்டு வர या பார்க்கிறான் अपने जीवन में डर को लेकर आने की कोशिश சில करेगा, பாவத்தை கொண்டு வர या பார்க்கிறான் पाप को लेकर आने की कोशिश करता है, எப்படியாவது விசுவாசத்தை அழித்து போட வேண்டும் என்று कैसे भी विश्वास को खत्म कर दे। அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு முயற்சி எடுக்கும்போது பவுல் சொல்றார் நானும் என் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் और जैसे हर दिन वो ऐसे कोशिश करता है, लेकिन पौलुस कहता है कि मैं मेरे विश्वास की रखवाली அந்த किया। கடைசி நாட்கள் கூட அவர் பரீட்சை பார்த்து அவர் சோதித்து சொல்கிறார் நான் என் விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தை காத்துக் अपने கொண்டேன் जीवन के अंत में भी वो कह पाए कि मैंने मेरे विश्वास को बचाए रखा। ஹalleluya हालेलुया। மனுஷகுமாரன் வரும்போது அவர் விசுவாசத்தை காண்பாரோ तो मनुष्य का पुत्र जब आएगा क्या वो विश्वास को पाएगा, அதற்கு பின்பு மனுஷனுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் அல்ல क्योंकि उसके बाद मनुष्य के पास और कोई मौका नहीं। அவருடைய வருகை குறித்து எப்படி நாம் தியானிக்கிறோமோ और उसके आगमन के बारे में हम जब ध्यान करते हैं, அப்படிதான் மனுஷன் மரித்த பின்பு கூட அவனுக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் அல்ல मनुष्य के मरने के बाद उसके पास और कोई मौका नहीं ஒருவேளை मिलेगा। கிறிஸ்து தம்முடைய வருகை அவர் தாமதிப்பார் என்றால் यदि मसीह अपने आगमन को और देरी करे तो, நாம் மரிப்போம் என்றால் यदि हम उसके पहले मर जाते அந்த हैं, மரிக்கிற வேளையில நமக்குள்ள அந்த விசுவாசம் சரியா இருக்க तब வேண்டும் उस मृत्यु के समय पर क्या हमारे अंदर वो विश्वास जो सही होना चाहिए। ஹalleluya हालेलुया। அதற்கு பின்பு வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க क्योंकि उसके बाद हमारे पास और कोई मौका नहीं मिलेगा। மரணம் நம்மளை எப்போ சந்திக்கும் हम मृत्यु का सामना कब करेंगे, और யாருமே ஒரு நேரத்தை கொடுக்க முடியாது कोई भी एक समय नहीं बता இந்த सकता, குறிப்பிட்ட நாளுக்கு நான் மரிப்பேன் என்று சொல்ல முடியாது कोई भी ये नहीं कह सकता मैं इस दिन में मरने वाला हूँ। மரணம் நம்மளை எப்போ வேணாலும் சந்திக்கலாம் मृत्यु जो है हम कभी भी हमारे जीवन में आ सकता அவருடைய है, வருகை எப்போ வேணாலும் और இருக்கலாம் उसका आगमन भी कभी भी आ सकता है। அப்போ நான் எப்போ நாம் அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்போ காணப்பட और வேண்டும் इसलिए जो विश्वास हमारे अंदर कब होना चाहिए, எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் हर एक समय हर एक दिन हमारे अंदर वो विश्वास होना அது चाहिए। ஒரு ஆயத்தத்தை காண்பிக்கிறது वो हमारी
तैयारी को बताता அவருடைய है வருகையில அந்த விசுவாசத்தை அவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள பார்க்க और விரும்புகிறார். उसके आगमन में हमारे अंदर उस विश्वास को देखना चाहता है। ஹalleluya. हालेलुया। சிறு வாலிபர்களுடைய இன்னைக்கு காலத்துல மரித்து போகிறார்கள். और आज के दिनों में जो जवान है वो भी मर जाते हैं। நடந்து போகிறார்கள், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், மரம் விழுகிறது, அந்த பாலம் விழுகிறது, மரித்து जब போகிறார்கள். लोग चलते तो वो पेड़ उनके ऊपर गिरता है, फिर जो ब्रिज गिर जाता है और उनकी मृत्यु हो जाती है। எதிர்பாராத நேரத்துல மரணம் சம்பவிக்கிறது. जब हम नहीं सोचते ऐसे समय पर मृत्यु आ जाती ஆனால் है। எப்பொழுதுமே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க लेकिन வேண்டும். हमें हमेशा विश्वास के साथ रहना है। ஹalleluya. हालेलुया। எனக்கு சில காரியங்களை நாம் கவனித்து பார்ப்போம். आज हम कुछ बातों को देखेंगे। நம்முடைய வாழ்க்கையில அவர் விசுவாசத்தை காண்பார் என்று அந்த சோதித்து பார்க்க வேண்டும். हमें परख कर देखना है कि क्या हमारे अंदर वो विश्वास है, எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, क्या हमारे अंदर वो विश्वास அவர் है, எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. वो जैसा चाहता है वैसा विश्वास हमारे अंदर है या அப்படி नहीं। விசுவாசம் இருக்கிறவன் எப்படி இருப்பான் என்றால் और जिसके अंदर वो विश्वास है वो कैसा அவன் जिएगा, ஜெபிக்கிறவனாய் இருப்பான். वो सबसे पहला प्रार्थना करने वाला रहेगा। மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்கும் போது मत्ती 26वां अध्याय के 41 वचन में அந்த விசுவாசம் இருக்கிறது என்று சோதித்து பார்க்க நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். और सबसे पहले अगर हमारे अंदर विश्वास है इस बात को जानना है तो हमारे प्रार्थना जीवन को हमें देखना है। இயேசு சிலுவையில் அந்த பாடுகளை சுமக்கிறதுக்கு முன்பாக यीशु मसीह उस क्रूस के उस जो तकलीफ को सहने से पहले தம்மோடு இருக்கிற சீஷர்களை அவர் எச்சரித்து சொல்லுகிறார். अपने साथ जो शिष्य थे उन्हें वो उनसे कहता है, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? तुम परीक्षा में ना पड़ो इसलिए तुम्हें क्या करना है, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். तुम जागते रहो और प्रार्थना करो। நீங்க உங்களுடைய அந்த ஆவி உற்சாகமா இருக்கிறது, तुम्हारी आत्मा तो तैयार है, ஆவியில உங்களுக்கு अनेक காரியங்களை செய்ய வேண்டியது வேணும் आत्मा में आप बहुत सारे चीजों को करने की कोशिश करते ஆனால் हैं, மாம்சம் எப்படிப்பட்ட மாம்சமா இருக்கிறது? लेकिन आपका शरीर कैसा है, பலவீனம் உள்ளதா இருக்கிறது. आपका शरीर तो निर्बल है। ஹalleluya. हालेलुया। அப்படி சொல்லும்போது அவர் சொல்றார், ஆகியால் அப்படி மாம்சம் பலவீனதா இருக்கிறதுனால तो वो कहता है कि क्योंकि शरीर कमजोर है, சாத்தான் சில சோதனைகள் கொண்டு வரும்போது, शैतान जब कुछ परीक्षाओं को लेकर आता है, உலகத்துல சில காரியங்களை நாம் சந்திக்கும் போது संसार में कुछ चीजों को हम जब देखते हैं நாம விழாதபடிக்கு விழித்திருந்து நாம் हम ஜெபிக்க उसमें வேண்டும். ना फंसे ना गिरे इसलिए हमें जागते रहना है और प्रार्थना करना है। ஹalleluya. हालेलुया। அப்போ ஜெபிக்காதவன் இந்த வசனத்தின்படி அந்த சோதனை வரும்போது எப்படி மாறிடுவான்? तो जो प्रार्थना नहीं करता है उस वचन के अनुसार परीक्षा में वो क्या करेगा, அந்த சோதனை வரும்போது அவன் விழுந்து போகிறான். वो जब जब समस्या आती है तो परीक्षा में पड़ जाता है और गिर जाता அந்த है, மாம்சம் பலவீனா இருக்கிறதுனால, क्योंकि उसका शरीर निर्बल है, கர்த்தருடைய உதவி இல்லாமல் இருக்கும்போது क्योंकि परमेश्वर की मदद के बिना वो रहता है, அவனுடைய வாழ்க்கையை அவன் சாத்தான் அழித்து போடுகிறான். शैतान उसके जीवन को नाश कर देता ஆகையால் है। அவர் சொல்கிறார், எப்பொழுதுமே நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் और பண்ணுங்கள். इसलिए वो कहता है कि तुम जागते रहो और निरंतर प्रार्थना करो। ஹalleluya. हालेलुया। எத்தனை சொல்றாங்க, எப்பொழுதுமே நான் ஜெபிப்பேன் என்று எத்தனை लोग कहते हैं कि சொல்றாங்க? मैं हमेशा प्रार्थना करूंगा, ஆனால் யார் ஜெபிக்க முடியும்? लेकिन कौन प्रार्थना कर सकता है, விசுவாசம் உள்ளவன் மாத்திரம் ஜெபம் பண்ண முடியும். जिसके अंदर विश्वास है केवल वही प्रार्थना करेगा, அவர் உண்டென்று விசுவாசிக்கிறவன், जिसके अंदर विश्वास है कि वो परमेश्वर है, அவர் பலன் அளிப்பார் என்று वो விசுவாசிக்கிறவன், परमेश्वर हमें उत्तर देगा जो विश्वास है, என் ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது என்று मेरे விசுவாசிக்கிறவன், प्रार्थना का बड़ा सामर्थ्य सा विश्वास जब रहेगा, அவர் சர்வ வல்லமை என்று விசுவாசிக்கிறவன், वो सर्वशक्तिमान है उस बात पर जो विश्वास करते हैं, அவன் மாத்திரம் ஜெபிக்கலாம். விசுவாசிக்கிறவன் ஜெபிக்கிறான். और केवल इस बात पर जो विश्वास करते हैं वही लोग प्रार्थना करते அப்போ हैं। ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை எனக்கு குறைவா இல்லாமல் இருக்கும் तो என்று यदि आज हमारा जो प्रार्थना जीवन कम हो गया है நமக்குள்ள என்ன இல்ல, तो हमारे अंदर क्या नहीं है, சரியான விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. हमारे अंदर जो सही विश्वास नहीं है। கர்த்தர் வரும்போது நமக்குள்ள விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். परमेश्वर जब आएगा तब हमारे अंदर उस विश्वास को देखना चाहता நம்முடைய है, ஜெபமே அந்த விசுவாசத்தை காண்பிக்கிறது. हमारा जो प्रार्थना है वो हमारे विश्वास को दिखाता है। ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு ஒரு பலவீனமா இருக்கலாம், और शायद एक मनुष्य कमजोर हो सकता இல்ல है ஒரு வியாதியா இருக்கலாம், या कुछ बीमारी का सामना कर सकता है। அவனுக்குள்ள தேவன் மேல ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால், अगर उसके अंदर परमेश्वर के प्रति कोई विश्वास नहीं है तो அவன் अनेक டாக்டர் இடத்தில் போகலாம், वो बहुत सारे डॉक्टर के पास जाएगा अनेक மருந்துகளை அவன் மருந்து எடுக்கலாம், और बहुत सारे जो दवाई को लेगा, மாத்திரைகளை எடுக்கலாம், सारे दवाई को लेगा ஜனங்களிடத்தில் அவனுடைய துக்கத்தை பகிர்ந்து और கொள்ளலாம். लोगों के पास जाकर अपने दुख को बताएगा। ஆனால் கர்த்தர் கேட்டு நான் ஜெபிப்பேன், கர்த்தர் கேட்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் இருக்கும் लेकिन என்றால், अगर उसके अंदर विश्वास नहीं कि मैं प्रार्थना करूं और परमेश्वर मुझे उत्तर देगा, அவன் ஒரு நாளும் அவனுடைய வியாதி அவனுடைய பலத்துக்காக அவன் ஜெபிக்க तो மாட்டான். वो कभी भी उस बीमारी के लिए प्रार्थना नहीं करेगा। ஆகையால் அவர் சொல்றார், மனுஷகுமாரன் வரும்போது அவர் அந்த விசுவாசத்தை காண்பாரோ. और इसलिए वो कहता है कि जब मनुष्य का पुत्र आएगा क्या वो विश्वास को देखेगा। கர்த்தர் சபையை ஒரு ஜெபிக்கிற சபையாய் பார்க்க आज விரும்புகிறார். परमेश्वर कलीसिया को प्रार्थना करने वाला कलीसिया के रूप में देखना चाहता है। ஹalleluya. हालेलुया। அப்போஸ்தலர் 12:5வது வசனத்திலே சபை குறித்து பார்க்கும்போது, और प्रेरितों के काम 12 अध्याय के 5वें वचन में उस कलीसिया के बारे में हम देखते हैं, அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் இருந்தது. उनके व्यक्तिगत जीवन में भी प्रार्थना அது था। மாத்திரமே சபை ஜெபிக்கிற சபையை காணப்பட்டது. उतना ही नहीं, वो जो कलीसिया था वो भी प्रार्थना करने वाला एक कलीसिया था। பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். जब पतरस उस बंदीगृह में था, அவர் அங்க வைக்கப்பட்டார். जब बंदीगृह में उसे डाला गया था, சபையார் அவர்தான் இருக்கட்டும்
நடக்கட்டும் என்று சொல்லிவிடாமல் और जो कलीसियावासी थे उन्होंने ये नहीं कहा कि उसे वहीं पर रहने दो, வீட்டில் இருந்துட்டு என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் என்று இருக்காமல் उन्होंने ये नहीं सोचा कि हम घर पर रहकर देखेंगे कि क्या होने वाला है, அவர்கள் கூடி வந்து சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தார்கள். लेकिन हम पढ़ते कि कलीसिया संघ मिलकर उसके लिए प्रार्थना करने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த சபையார்கள் எப்படி இருந்தார்கள்? और उस कलीसिया के विश्वासी कैसे थे? அந்த சபை எப்படிப்பட்ட சபை वो இருக்கிறது? कैसा एक कलीसिया था? ஒரு ஜெபிக்கிற விசுவாசோட ஜெபிக்கிற ஒரு சபையா वो இருக்கிறது. विश्वास के साथ प्रार्थना करने वाला एक कलीसिया நாம் था। ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். अगर हम प्रार्थना करेंगे तो परमेश्वर उसके जीवन में एक छुटकारे को देगा। பேதுருவை விடுவிப்பார் என்று அவர்கள் கூடி வந்து அவர்கள் ஜெபித்தார்கள். पतरस को परमेश्वर छुड़ाएगा, ऐसे विश्वास के साथ वो प्रार्थना कर रहे थे। இவர்கள் வாஞ்சை நம்முடைய சபை கூட அப்படி ஒரு ஜெபிக்கிற சபையா இருக்க कि வேண்டும். लोग चाहते हैं कि हमारा कलीसिया भी ऐसा प्रार्थना करने वाला एक कलीसिया இன்னும் बने, விசுவாசோட ஜெபிக்கிற ஒரு சபையாய் கர்த்தர் और மாற்ற भी வேண்டும். विश्वास के साथ प्रार्थना करने वाला एक कलीसिया बने। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 2:46 வசனத்துல கூட பார்க்கிறோம். और प्रेरितों के काम दूसरा अध्याय के 46 वचन में भी हम पढ़ते हैं। 46வது வசனம் 47வது வசனத்துல दूसरा अध्याय के 46 और 47 वचन அந்த में ஆதி திருச்சபை குறித்து பார்க்கும்போது उस आरंभ के कलीसिया के बारे में हम पढ़ते हैं। அவர்கள் எப்பொழுது ஜெபிக்க இல்ல அவர்கள் கூடி வருதார்கள்? और वो कभी प्रार्थना करने आते थे, மாதத்துல ஒரு நாள் இல்ல வாரத்தில் ஒரு நாள் அல்ல. महीने में या फिर हफ्ते में एक बार नहीं। எத்தனை மிச்ச நாட்கள் கூடினார்கள்? தினம் அவர்கள் கூடினார்கள். हम पढ़ते कि प्रतिदिन हर एक दिन वो आकर मिलते थे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அந்த ஒரு லெட்டரையாவது அண்டர்லைன் பண்ணி அனுதினம் என்று அண்டர்லைன் பண்ணி வைங்க. और उस जो शब्द को आप अंडरलाइन करें, प्रतिदिन, அனுதினம் அவர்கள் ஜெபத்துக்காக கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க அவர்கள் கூடி वो வந்தார்கள். हर एक दिन परमेश्वर की प्रार्थना करने के लिए, आराधना करने के लिए वो इकट्ठा होते थे। எல்லாரும் ஏதோ ஒரு பேச்சுலர்ஸா இருந்தாருங்களா? वहाँ पर सभी लोग बैचलर शायद नहीं थे, எல்லாரும் மீன்ஸ் அவங்களுக்கு வேலை இருந்தது, सभी को अपना अपना काम हो सकता था, குடும்பங்கள் இருந்தது, उनके पास अपने परिवार थे, சாப்பாடு சமைக்க வேண்டிய வேலைகள் இருந்தது, घर पर उन्हें खाना पकाना था, துணி துவைக்கிற வேலை இருந்தது, शायद जो कपड़े धोने वाला काम था, அப்படி अनेक பொறுப்புகள் காரியங்கள் இருந்தாலும் கூட लेकिन वो सारे काम उनके पास था, फिर भी அவர்கள் தேவன் மீன்ஸ் ஜெபிக்க அவர்கள் எல்லாரும் கூடி वो வந்தார்கள். सभी लोग परमेश्वर की आराधना करने के लिए, प्रार्थना करने के लिए इकट्ठा அது होते ஒரு थे। விசுவாசத்தை காண்பிக்கிறது. वो उनके विश्वास को बताता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற சபையை கர்த்தர் நம்முடைய சபையை பார்க்க और ऐसा प्रार्थना करने वाला कलीसिया के रूप में परमेश्वर हमारे कलीसिया को देखना चाहता है। பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது. कितने लोगों के पास ऐसा एक चाहत है? ஏலிம் சபை கூட அப்படியே ஒரு ஜெபிக்கிற விசுவாச ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்கு. हमारे एलिम कलीसिया भी परमेश्वर ऐसे प्रार्थना करने वाले कलीसिया में बदलेगा। அப்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூடி வரும்போது और ऐसे जब हर एक दिन वो मिलते थे, 47வது வசனத்துல என்ன நடக்கிறது? 47 वचन में क्या होता है? கர்த்தர் அந்த சபைக்காக கிரியை செய்கிறார். परमेश्वर ने उस कलीसिया के लिए काम किया। ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் அந்த சபையில சேர்த்து கொண்டே வந்தார். परमेश्वर ने उस कलीसिया में नए नए आत्मा को और मिला दिया। இந்த சபை எனக்கு ஒரு பிரியமான சபையா இருக்கிறது. परमेश्वर ने कहा कि ये जो कलीसिया है वो मुझे प्रसन्न करने वाले कलीसिया, ஆத்துமக்களை கொண்டு வருவேன் என்றார். और इस कलीसिया में जब आत्मा को लेकर आऊं இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைவார்கள். तो ये सभी लोग आत्मिक जीवन में और बढ़ोतरी को पाएंगे, விசுவாசத்துல உறுதியா இருப்பார்கள். अपने विश्वास में और बढ़ेंगे, இன்னும் எனக்கு பிரியமாய் நிற்பல் கடைசி சாட்சியா இருப்பார்கள் मेरे என்றார். लिए और भी वो प्रसन्न जिएंगे और अंत तक गवाही के रूप में खड़ा करेंगे। அனுதினம் சபையில ரட்சிக்கவர்களை அவர் சேர்த்து और கொண்டார். इसलिए परमेश्वर हर एक दिन कलीसिया में और नए नए आत्मा को जोड़ा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எந்த சபையில ஆத்துமங்களை கொண்டு வர விரும்புகிறார்? तो परमेश्वर किस कलीसिया में आत्मा को लेकर आता है? இன்னும் வைரக்கம் இன்னும் கர்த்தருக்காக எழும்பி இன்னும் கர்த்தர் ஜெபத்துல மீன்ஸ் கூடி வரல வைரக்கம் இருக்கிறவர்கள், जब लोग और भी परमेश्वर की आराधना करने के लिए, उसके प्रार्थना करने के लिए और भी इच्छा के साथ रहते हैं, இன்னும் பெரிய விசுவாசத்தோட இருக்கிறவர்கள், जब उनके अंदर और भी विश्वास रहता है, அந்த சபையில அவர் கொண்டு வர சேர்க்க तब விரும்புகிறார். उन कलीसिया में परमेश्वर नए आत्मा को लेना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தபர்க வாஞ்சை அப்படியே உம்முடைய சித்தத்தின்படி இந்த சபையை மாற்ற कि लोग क्या चाहते हैं? परमेश्वर तेरी इच्छा के अनुसार हमारे कलीसिया को तो बढ़ा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் மாற்ற முடியுமா? மாற்ற क्या முடியாது. परमेश्वर ऐसे कर सकता है या नहीं? ஒவ்வொரு அது நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். हमारे अंदर वो चाहत होना जरूरी கூடி है। வரும்போது சபை கூடி வரும்போது जब कलीसिया हम इकट्ठा होते हैं, இல்ல ஒரு ஜெப இடநாள் கூட்டமா இருக்கலாம், या कोई जो हफ्ते का एक प्रार्थना सभा होता है, எப்பொழுதுமே ஒரு வாஞ்சை எப்போ நாம் போவோம் சபையாக எப்போ ஜெபிக்க तो போவோம். हमारे अंदर एक चाहत होना चाहिए कि हम कब जाकर परमेश्वर से प्रार्थना करेंगे। தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நான் ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். हमारे आत्मिक जीवन में भी हमें हर दिन प्रार्थना करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி நாம் ஒரு சபையாக நாம் ஜெபிப்போம் என்றால், और ऐसे कलीसिया के रूप मिलकर जब हम प्रार्थना करते हैं, இன்னும் ஒரு வைரகத்தோட இன்னும் விசுவாசத்தோட நாம் இருப்போம் என்றால், जब और भी विश्वास के साथ हम रहते हैं, கர்த்தர் இந்த வருஷத்துல இதிலும் மேலான காரியங்களை அவர் तो செய்வார். परमेश्वर इस वर्ष में इससे भी बढ़कर कामों को करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? किधर विश्वास करते हैं? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், पिछले जो महिमा से அந்த बढ़कर, பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி பெரிதா இருந்தது, और आने वाले जो कलीसिया की महिमा और बढ़कर थी। இந்த வருஷத்தை பார்க்கலாம், இந்த வருஷத்தை கர்த்தர் இன்னும் पिछले वर्ष से ஆசீர்வதிப்பார். बढ़कर इस वर्ष में परमेश्वर और भी आशीष करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் என்ன செய்யணும் என்றால் கூடி வந்து ஜெபத்துல இன்னும் ஒவ்வொரு மீன்ஸ் வர வாஞ்சை
இருக்க வேண்டும். लेकिन हमें प्रार्थना परमेश्वर की उपस्थिति में आकर प्रार्थना करने के लिए और भी चाहत होना चाहिए. எத்தனை பேருக்கு தெரியும் பைபிள் ஸ்டடியும் நடக்கிறதுன்னு? कितने लोग जानते हैं कि हर हफ्ते बाइबल स्टडी होता है? வாரத்துல எந்த நாள் இருக்கிறது? हफ्ते में कौन सा दिन होता है? வேலைக்கிழமை நடக்கிறது, Thursday இருக்கிறது. गुरुवार को होता है. இங்கிலீஷ்ல தமிழ் தெரியாது, Thursdayன்னு இருக்கிறது. और हर गुरुवार को होता அது है. இப்ப வர வர லேடிஸ் மீட்டிங்க போல மாறி விடுகிறது. और अभी अभी वो लेडीज प्रेयर जैसा हो गया है. ஜென்ஸ் ஒன்று ரெண்டு வந்தா வராங்க. जेंट्स शायद एक या दो ही आते हैं. ஆனால் மீன்ஸ் சிஸ்டர்ஸ் ஆஃப் द லேடிஸ் மீன்ஸ் அன்னைக்கு ஒரு 10-15 பேர் சில நேரம் लेकिन जो बहन लोग है वो 10-15 आ जाते சில हैं. பேர் வாஞ்சோட ஒவ்வொரு Thursday வருகிறார்கள். और कुछ लोग बड़े चाहत के साथ हर गुरुवार को आ जाते இன்னும் हैं. பெரிதான மகிமை பார்க்க வேண்டும் लेकिन என்று अगर और महिमा जो बढ़कर देखना है तो இன்னும் வாஞ்சல்வர்களை இன்னும் விசுவாசத்தோட வருகிறவர்களை கர்த்தர் பார்க்க परमेश्वर चाहता है कि लोग और भी विश्वास के साथ प्रार्थना में आए. ஹalleluya. हालेलुया. கூடும் என்றால் வந்து அதுல பங்கெடுத்து சேர்ந்து நாம் அவரை துதிக்க வேண்டும். और अगर हो सकते हैं सभी लोग आकर हम सब मिलकर परमेश्वर की आराधना करें. ஹalleluya. हालेलुया. எத்தனை பிரதர்ஸ் கூட வாஞ்சை நானும் அதுல பங்கெடுக்க வேண்டும். कि लोग भाई लोग चाहते हैं कि मैं भी बाइबल स्टडी में நீங்க आऊं. முதல் ஆளா வாங்க. और सबसे पहला आप आ जाइए. வரல என்று இல்ல, 2-3 பேர் வராங்க. और ऐसा नहीं कि नहीं अरे 2-3 लोग तो आ रहे हैं. இன்னும் சில மீன்ஸ் ஜென்ஸ்ல வரதை நான் விரும்புகிறேன். लेकिन भाइयों में और भी लोग अगर आएंगे तो अच्छा होगा. ஹalleluya. हालेलुया. ஒரு எலியா ஜெபிக்கும் போது जब एक एलिया ने प्रार्थना அந்த किया, தேசத்துக்கு மழை வரும் என்றால் अगर पूरा देश में वर्षा हो गई तो தேசமே ஆசீர்வதிக்கப்படும் என்றால் अगर उस देश को आशीष हुआ, நீங்கள் आशीष मिला तो நான் போய் நான் சபையோடு கூட நான் ஜெபிக்க போவேன். कि लोग विश्वास से हम भी कलीसिया संग मिलकर அந்த प्रार्थना ஆதி करेंगे. திருச்சபை ஒவ்வொரு அனுதினம் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி வருவார்கள் और என்றால் अगर वो कलीसिया के जो विश्वासी हर एक दिन समय निकलकर परमेश्वर की आराधना करते थे, 1-2 நாளாவது நான் கோடி வருவேன் என்று मैं हफ्ते में 1 या 2 दिन तो परमेश्वर की आराधना करने के लिए आऊंगा. ஹalleluya. हालेलुया. படகில் எல்லாரும் और இருக்கிறார்கள். वहां पर सभी लोग जहाज में जब थे, இயேசு நடந்து அந்த கடல் மேல் வருகிறார். यीशु मसीह चलकर उस जहाज में आए थे. ஆனால் ஒருவனுக்கு ஒரு வாஞ்சை, இந்த பேதுருக்கு வாஞ்சை, நானும் நடக்க வேண்டும். लेकिन वहां पर पतरस के पास एक चाहत था कि मुझे भी चलना அவன் है. இறங்கி நான் கர்த்தரவனை சாட்சியை और वो நிறுத்தினார். जब उतरा तब परमेश्वर ने उसे गवाही के रूप में खड़ा किया. அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியாக மாறினது. उसके जीवन में वो बड़ा एक गवाही बन गया நான் था. எங்கே நடந்தேன் என்றால் உங்களை போல இந்த சாதாரண மீன்ஸ் ரோட்ல அல்ல, और वो कह पाए कि मैं कोई सड़क पर नहीं, நான் கடலின் மேல் அவரோடு கூட நடந்தவன். मैं उस पानी पर यीशु मसीह के साथ चला हूं. ஹalleluya. हालेलुया. அந்த 10 பேர் சாட்சியை மீன்ஸ் மற்ற சிசுகளை சாட்சியை பார்த்தவர்கள். और बाकी जो शिष्य ने गवाही देखा था, ஹalleluya. हालेलुया. அப்படி கர்த்தர் உங்களை சாட்சியை நிறுத்துவார். ऐसे परमेश्वर आपको भी गवाही के रूप में खड़ा பெரிய करेगा. காரியங்களை சபைக்குள்ள செய்ய और விரும்புகிறார். परमेश्वर कलीसिया में महान कामों को करना चाहता है. நமக்குள்ள இன்னும் விசுவாசோட ஜெபிக்கிற ஒரு ஜெப கூட்டத்தை கர்த்தர் பார்க்க और इसलिए परमेश्वर हमारे अंदर और भी विश्वास के साथ प्रार्थना को देखना चाहता है. ஹalleluya. हालेलुया. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெப, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெப, எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, நல்ல பாடத்தோடு வாஞ்சோடு ஜெபிக்கணுமே, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெப, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெப, எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் ஜெப ஆவியை சபைக்குள்ள ஊற்ற விரும்புகிறார். परमेश्वर इस प्रार्थना के आत्मा को कलीसिया में लाना ஜெபத்தில் ஒரு चाहता பெரிய है. வல்லமை இருக்கிறது. क्योंकि प्रार्थना में बड़ा ஜெபம் सामर्थ्य நம்முடைய है. விசுவாசத்தை காண்பிக்கிறது. प्रार्थना हमारे विश्वास को दर्शाता है. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார். जब मनुष्य का पुत्र आएगा क्या वो विश्वास को पाएगा? நாம் ஜெபிக்கிறவர்களா இருப்போம் என்றால் अगर हम प्रार्थना करने वाले रहेंगे நமக்குள்ள இந்த விசுவாசத்தை அவர் तो காண்பார். वो हमारे अंदर उस विश्वास को देखेगा. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 23வது வசனத்தில், और पहला शमूएल 12 अध्याय के 23 वचन 1 में, சாமுவேல் 12:23வது வசனத்தில் पहला शमूएल 12 अध्याय के 23 वचन में சாமுவேல் அவருடைய ஜெபத்துடைய வல்லமையை அறிந்து கொள்கிறார். शमूएल अपने प्रार्थना के सामर्थ्य को जान அவர் पाया. ஜனங்களை பார்த்து சொல்கிறார், उन लोगों को देखकर वो कहता நான் है, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாக, यदि मैं तुम्हारे लिए प्रार्थना करना छोड़ दूं तो, செய்யாமல் போவேன் என்றார். यदि मैं प्रार्थना करना छोड़ दूं तो அது எப்படி காணப்படும்? கர்த்தருடைய பார்வையில் எப்படி तो காணப்படும்? परमेश्वर की दृष्टि में वो क्या होगा? அது ஒரு பாவம், கர்த்தருக்கு விரோதம் பெரிய பாவ செயலை वो कहते हैं காணப்படும். कि परमेश्वर के विरोध वो बड़ा एक पाप होगा. நான் ஒரு பாவியை காணப்படுவேன். परमेश्वर के विरुद्ध में एक पाप पे ठहरा जाऊंगा. எதனால?
किस लिए? எதனால? பொய் சொன்னதனாலயா? क्या उसने कुछ झूठ कहा? அவன் விண்ணப்பம் செய்யாமல் இருந்தாலே अगर वो प्रार्थना नहीं करेगा அவன் तो உணர்ந்து கொள்கிறான் அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற ஒரு பெரிய பாவமாய் वो இருக்கும். जान लिया था कि वो परमेश्वर के विरोध में बड़ा पाप होगा। ஹalleluya. हालेलुया। அவர் ஜெபத்துடைய வல்லமை அறிந்து கொள்கிறார். क्योंकि अपने पास प्रार्थना के सामर्थ्य को वो जान அவர் पाया ஜெபிப்பார் என்றால் ஜனங்களுடைய இருதயங்கள் மாறும். कि अगर मैं प्रार्थना करूं तो जो मनुष्य के जो हृदय बदल கர்த்தர் जाएंगे, கிரியை செய்வார். परमेश्वर काम को करेगा, அவர்களை கர்த்தர் மீன்ஸ் நடத்துவார் என்றார். परमेश्वर की अगुवाई करेगा। அவர் ஜெபத்தில் இருக்கிற அந்த மீன்ஸ் நம்பிக்கை விசுவாசத்தை அறிகிறதனால वो अपने प्रार्थना के उस सामर्थ्य को जानता था, इसलिए சொல்லுகிறார் நான் உங்கள் ஜெபம் பண்ணாலும் இருப்பேன் என்றார். और वो कहता है कि यदि मैं तुम्हारे लिए प्रार्थना नहीं அது करूं तो பாவம் செய்து போல இருக்கும். परमेश्वर के विरोध में मैं पापी ठहरा जाऊंगा। ஹalleluya. हालेलुया। ஒரு இப்படி யோசிச்சு பாருங்க. आप सोच कर देखिए, உங்களுடைய மீன்ஸ் குடும்பத்துல இல்ல மீன்ஸ் சொந்தங்கள சபையில யாராவது பலவீனத்தோட இருக்கிறார், आपके परिवार में, आपके रिश्तेदार में अगर कोई कमजोर है तो நீங்க ஜெபித்தால் அவங்க குணமாவார்கள். यदि आप प्रार्थना करेंगे तो वो ठीक हो जाएंगे। கர்த்தர் அவங்களை பலப்படுத்துவார். परमेश्वर उन्हें बलवंत கர்த்தர் करेगा, அவங்களை தைரியப்படுத்துவார். परमेश्वर उन्हें बल देगा சாட்சியை நிறுத்துவார். और परमेश्वर गवाही के रूप में खड़ा करेगा। அந்த ஜெபத்துல வல்லமை அறிந்திருந்தோம் और लेकिन प्रार्थना के सामर्थ्य को आप जानते हुए भी ஜெபிக்காமல் இருப்போம் என்றால் अगर प्रार्थना नहीं करते, அத சாமுவேல் சொல்லும்போது சொல்றார் அது கர்த்தருடைய பார்வையில ஒரு பாவமாய் இருக்கும். सामुएल जैसे कहता है कि परमेश्वर के दृष्टि में वो बड़ा एक पाप होगा। ஹalleluya. हालेलुया। நாம் ஜெபிக்காதது கூட கர்த்தருடைய பார்வையில அது ஒரு பாவமாய் तो இருக்கும். यदि हम प्रार्थना ना करें तो वो भी परमेश्वर के दृष्टि में पाप होगा। பக்கத்துல பார்த்து நான் உங்களுக்கு ஜெபிக்காமல் இருப்பேன் என்றால் अब बाजू में देख कर कहे, यदि मैं आपके लिए प्रार्थना नहीं करूं तो, உங்களுக்காக நான் ஜெபிக்காமல் இருப்பேன் என்றால் यदि मैं तुम्हारे लिए प्रार्थना नहीं करूं तो அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து போல वो परमेश्वर के दृष्टि में बड़ा पाप होगा। ஹalleluya. हालेलुया। நல்லா சொன்னீங்களா? क्या आपने कहा अच्छे से? எல்லாரும் சொன்னீங்களா? क्या सभी ने कहा? நீங்க யோசிச்சு சொன்னீங்களா யோசிக்காம சொன்னீங்களா தெரியாது. कि आपने सोच कर कहा है, सोच कर नहीं कहा, मैं नहीं जानता, கர்த்தருடைய சமூகத்துல சொன்னதனால लेकिन परमेश्वर के उपस्थिति में आपने कह दिया, इसलिए யாருக்கு ஜெபிக்கங்களோ ஜெபிக்கலையோ आप किसी और के लिए प्रार्थना करते हो या नहीं करते हो, சொன்னவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். लेकिन जिसके लिए आपने कहा आप उनके लिए तो जरूर आपके लिए प्रार्थना करना ही है। ஹalleluya. हालेलुया। பேர் தெரியாதுன்னா கேட்டு தெரிஞ்சிருங்க. अगर आप नहीं जानते तो आप पूछ कर देख நான் लीजिए। உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். कहिए कि मैं आपके लिए हर दिन प्रार्थना करूंगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் இந்த ஜெபத்துல இந்த விசுவாசத்தை பார்க்க क्योंकि விரும்புகிறார். परमेश्वर हमारे प्रार्थना में इस विश्वास को देखता है, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் और यहाँ पर अपने जीवन को जब हम परख कर देखते ஒரு हैं 2 நிமிஷம் எடுத்து तो कुछ क्षण लेकर நம்முடைய ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து பாருங்க. आपके प्रार्थना जीवन को आप परख कर देखिए। என்னுடைய ஜெபத்துல அந்த விசுவாசம் இருக்கிறதா? क्या मेरे प्रार्थना में वो विश्वास நான் है? ஜெபிக்கிறவனா இருக்கிறேனா? क्या मैं प्रार्थना करता हूँ? அவர் செய்வார், அவர் அற்புதம் செய்வார், குணம் அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதா? परमेश्वर करेगा, अद्भुत करेगा, ऐसा विश्वास जो हमारे अंदर होता தனிப்பட்ட है। அந்த வாழ்க்கையில ஒரு ஐக்கியம் அந்த ஜெபத்துல இருக்கிறதா? तो क्या व्यक्तिगत जीवन में हर दिन आप प्रार्थना இல்லை करते हो? என்றால் கர்த்தருடைய வருகையில அந்த விசுவாசத்தை அவர் பார்க்க முடியாது. नहीं तो परमेश्वर के आगमन में उस विश्वास को वो नहीं देख सकता। இரண்டாவது 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல और दूसरी बात, पहला यूहन्ना 3 अध्याय उसके 3 वचन அந்த में விசுவாசத்தை எப்படி நாம் சோதித்து பார்க்க முடியும்? उस विश्वास को हम कैसे परख कर देख सकते எனக்குள்ள हैं? சரியான விசுவாசம் இருக்கிறதா? और क्या मेरे अंदर सही विश्वास है? 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல पहला यूहन्ना 3 अध्याय के 3 वचन அவர் में மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் उस पर जो कोई ये आशा रखता है அவன் சும்மா இருக்க மாட்டான். वो ऐसा ही नहीं அவன் रहेगा, ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான்? लेकिन वो क्या करेगा? அவனுடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பான். वो हर एक दिन अपने आप को शुद्ध करेगा। யாரு அவன் முன் வைக்கிறான்? क्योंकि वो किसे आगे रखता है? கர்த்தரே அவர் முன் வைத்து அவர் எப்படி சுத்தமுள்ளவர் இருக்கிறாரோ और जैसे परमेश्वर पवित्र है, அந்த ஸ்டாண்டர்டை அப்படி வைத்து நானும் அப்படி ஆக வேண்டும் என்று அவனை தன்னைத்தான் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்கிறான். जैसा परमेश्वर पवित्र है, उस स्टैंडर्ड के हिसाब से हर एक दिन अपने आप को पवित्र அதை करेगा। யார் செய்கிறான்? ये कौन करता है? இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். जो इस बात पर आशा रखता है। எந்த நம்பிக்கை? किस बात पर आशा? அந்த 2வது வசனத்துல வாசிக்கும் போது ஆகிலும் அவர் வெளிப்படும் போது दूसरे वचन में हम पढ़ते, जब परमेश्वर का आगमन होगा, அவர் வெளிப்படுவார், जब அவர் वो வரப்போகிறார், जब वो प्रकट होगा, அவர் வருவார் என்று மனுஷகுமாரன் வருவார் என்று விசுவாசிக்கிறவன் वो परमेश्वर का जो पुत्र है, मनुष्य का संतान जब प्रकट होगा ऐसा विश्वास है, तो அந்த விசுவாசத்தினால அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்திகரிப்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்பான். अगर ऐसा विश्वास उसके जीवन में, तो हर एक दिन वो अपने आप को और भी पवित्र और भी शुद्ध करेगा। அந்த இயேசுவை பார்த்து அவன் அறிந்து கொள்வான். यीशु मसीह को देखकर वो जान கர்த்தர் पाएगा। அவர் பரிசுத்தர் என்று அறிந்து और परमेश्वर पवित्र है उस बात को जानकर என்னையும் பரிசுத்த நீதிமானை ஆக்கும்படியாக मुझे भी पवित्र बनाने के लिए சிலுவையில் எனக்காக பலியானாரே, कलवरी क्रूज पर वो हमारे लिए बलिदान हुआ, ரத்தத்தை சிந்தினாரே, हमारे लिए लहू बहाया எனக்காக ஜீவனை கொடுத்தாரே. और मेरे लिए अपने प्राण को दे அது दिया। உணர்வோடு அறிந்து கொண்டு அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் और इस बात को जानते हुए जैसे परमेश्वर पवित्र है, वैसे हर एक दिन वो अपने आप को भी पवित्र करेगा। ஹalleluya. हालेलुया। ஆனால் யார் ஒவ்வொரு நாளும் இப்படி சுத்திகரிப்போடு வாழ முடியும்? लेकिन कौन हर एक दिन ऐसे पवित्र जीवन जी
जी सकता है, எல்லாருமால வாழ முடியாது. सभी लोग ऐसे पवित्र जीवन नहीं जी सकते हैं। வருவார், அவர் மீன்ஸ் வெளிப்படுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள், लेकिन जिसके अंदर एक विश्वास है कि परमेश्वर प्रकट होगा, அவர் பரிசுத்த தேவன், அவர் இன்னைக்கு வர முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள், वो पवित्र परमेश्वर आज भी वो आ सकता है, ऐसा विश्वास जिसके अंदर है। அவர் என் வாழ்க்கையில கூட அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று परमेश्वर விசுவாசிக்கிறவர், मेरे जीवन में भी उस पवित्रता को चाहता है, ऐसे जो विश्वास இந்த करता है। பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கூட इस पाप भरे संसार में भले हम जीते हैं, ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்போடு அவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். हर एक दिन वो अपने आप को और पवित्र करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। என்றால் நாம் ஆராதிக்கிற கர்த்தரோ அவர் பரிசுத்தர். क्योंकि हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो पवित्र है। உங்க வீட்ல யாராவது ஒரு குடும்பம் வந்து நான் ஃபோன் பண்ணி நான் இந்த வாரத்துல உங்க வீட்ல வரவேன்னு சொன்னேன், आपको अगर कोई फोन कर कर कहता है कि मैं इस हफ्ते आपके घर पर आऊंगा, நீங்க உங்கள்ட்ட என்ன கேட்பீங்க? तो आप उनसे क्या पूछेंगे? என் வீட்ல எப்போ வருவீங்க? आप पूछेंगे कि मेरे घर पर आप किस दिन आने वाले எந்த हैं? நாளில வருவீங்க? आप कभी आने वाले हैं? எதற்கு கேட்பீங்க? आप क्यों पूछेंगे? அந்த நாள்ல மாத்திரம் வீட்டை நல்ல சுத்திகரிப்போடு வைக்க, उस दिन के लिए आपके घर को आप बहुत अच्छे से रखेंगे। பிள்ளைகள் ஏதாவது எடுத்து போட்டா அப்படி வைக்காத அங்க போய் வை. अगर बच्चे कुछ चीज लेते तो आप कहते हैं कि इसे यहाँ पर नहीं वहां पर जाकर அவங்க रखो, இன்னைக்கு வரப்போகிறாங்க, क्योंकि वो लोग आज आने वाले हैं அவங்க வரும்போது நல்ல சுத்திகரிப்போடு இருக்க வேண்டும். और वो जब आएंगे तब घर बहुत साफ सफाई होना ஆனால் चाहिए। அதே ஒருவேளை அவங்க சொல்லுவார்கள் என்றால், और लेकिन अगर वो कहते हैं இந்த வாரத்துல எப்போ வரேன்னு தெரியாது, எந்த நாளாவது நான் வருவேன், कि इस हफ्ते मैं कभी आऊंगा मैं नहीं जानता, लेकिन एक दिन कभी पे ஆனா இந்த आऊंगा, வாரத்துல ஒரு நாள் நிச்சயமாய் வருவேன், एक दिन तो मैं जरूर आऊंगा, அப்போ உங்க வீடு எல்லா நாளும் எப்படி இருக்கும்? तो आपका घर जो है हर दिन कैसा होगा? இப்போ ஒரு நாள் மாத்திரமில்லை, எல்லா நாளும் சுத்திகரிப்போடு இருக்கும். अभी एक दिन है लेकिन पूरा हफ्ता भर आपका घर साफ रहेगा। நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் என்று நினைக்கிறீங்க, क्योंकि आप सोचेंगे कि वो आज भी आ सकते, कल भी आ सकते, कभी भी आ सकते அவங்க हैं, வரும்போது ஒரு சுத்திகரிப்போடு இருக்க வேண்டுமே. और वो जब आएंगे तब घर साफ होना चाहिए। அவங்க என்ன நினைப்பாங்களே, वो क्या सोचेंगे? ஆகையால் அப்படி நாம் இந்த உலகத்துல வாழும்போது और इसलिए जब अभी संसार में जीते அப்படி हैं, வாழ முடியும் என்றால் அவர் வரும்போது அவருடைய வருகை अगर விசுவாசிக்கிறவர்கள், हम इतना ध्यान देकर साफ रख सकते तो जब परमेश्वर का आगमन होगा तब अपने आप को कितना शुद्ध रखना அந்த है। குடும்பம் வரும் என்று விசுவாசித்து அப்படி செய்ய முடியும் என்றால், अगर वो परिवार आने वाला है उस विश्वास को रखते हुए आप इतना कर அதை सकते हैं तो பார்க்கலாம் இரட்சகர் பரிசுத்த தேவன் வருவார் என்று उससे விசுவாசிக்கிறவர்கள் बढ़कर वो उद्धारकर्ता यीशु मसीह आने वाले उस बात पर विश्वास करते தன்னுடைய हुए வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்போடு கூட हर एक दिन अपने आप को और भी शुद्ध और पवित्र करना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் இல்லாதவன், लेकिन जिसके अंदर ऐसा भरोसा और आशा नहीं அவன் है, எப்படிப்பட்ட பாவத்தை கூட செய்ய அவன் துணிகரமாய் செய்ய वो விரும்புவான். कैसा भी पाप को और भी करेगा யாருக்குமே தெரியாது, और कोई भी नहीं जानता, யாருமே பார்க்கலையே, कोई भी नहीं देख रहा, கணவருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது என்று சொல்லி मेरा पति पत्नी बच्चे कोई नहीं जानता, எப்படிப்பட்ட பாவத்துக்கு கூட வாழ அவனுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கலாம். वो ऐसे पाप में और भी गिरने के लिए वो तैयार रहता என்றால் है, அவனுக்கு விசுவாசம் இல்லை, கர்த்தர் வருவார் என்று விசுவாசம் இல்லை, क्योंकि उसके अंदर विश्वास नहीं कि परमेश्वर आने वाला है। பரிசுத்தர் என்று அவனுக்கு மீன்ஸ் ஒரு விசுவாசம் இல்லை. परमेश्वर पवित्र है उस बात पर वो विश्वास नहीं करता, அப்படி விசுவாசம் இல்லாதவன் மீன்ஸ் சுத்திகரிப்பு இல்லாமல் और வாழுகிறான். ऐसा जिसके अंदर विश्वास नहीं है वो अपने आप को कभी शुद्ध नहीं करेगा। இன்னைக்கு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது என்று சோதித்து பார்க்க வேண்டும் लेकिन என்றால், आज हमें अपने आप को जांच कर देखना क्या हमारे अंदर वो विश्वास நம்முடைய है, வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதா, क्या हमारे जीवन में वो पवित्रता है, சுத்திகரிப்பு இருக்கிறதா, क्या हमारे जीवन में वो शुद्धिकरण அவர் है। பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் இருக்க வேண்டும். जैसा परमेश्वर पवित्र है वैसे हमें भी पवित्र बनना है। ஹல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. क्योंकि बिना पवित्रता के कोई भी परमेश्वर को देख नहीं அது யாரா सकता, இருந்தாலும் கூட चाहे वो कोई भी हो। அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல இல்லாமல் இருப்பான் என்றால் அவன் கைவிடப்படுவான். परमेश्वर की तरह अगर कोई पवित्र नहीं है तो वो त्यागा जाएगा। வெளிப்படுத்தின விசேஷம் 16-15 வசனத்துல प्रकाशित वाक्य 16 के 15 में அவர் சொல்றார், இதோ நான் திருடனை போல வருகிறேன், वो कहता है कि मैं एक चोर के समान आने நான் वाला हूँ, திருடன்னு வருவேன், मैं अचानक से आने वाला हूँ, எதிர்பாராத நேரத்துல வருவேன். और जो नहीं सोचता वैसे ही देर पर आने वाला हूँ। பாக்கியவான் யார் என்றால் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவனே அவன் பாக்கியவான். और जो अपने वस्त्रों को साफ रखता है वही धन्य है। நான் கொடுத்த அந்த வெண் வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், मैंने जो वस्त्र दिया उद्धार का वस्त्र है, அது ஒவ்வொரு நாளும் ஒரு பாதுகாப்போடு சுத்திகரிப்போடு அது காத்து கொள்ள வேண்டும். उसे हर एक दिन हमें देखभाल करना है, बड़े शुद्ध रखना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எந்த கலர் வஸ்திரத்தை கொடுக்கிறார்? परमेश्वर ने उद्धार पाए हुए लोगों को किस रंग का वस्त्र दिया ஒரு है? கருப்பான வஸ்திரம் அல்ல, कोई काला रंग का वस्त्र அது ஒரு नहीं, வெண் வஸ்திரத்தை அவர் கொடுக்கிறார். लेकिन परमेश्वर ने हर एक के लिए एक सफेद वस्त्र दिया வெண் है। வஸ்திரத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும்? वो सफेद वस्त्र के हमें कैसे देखभाल करना है? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். बड़े सावधानी के साथ हमें रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை ஒயிட் பேண்ட் போட்டுட்டு போகணும்னா, यदि आप व्हाइट पैंट पहनकर जाते हैं, ஒரு பிளாக் பேண்ட் போடுறதுக்கும் ஒயிட் பேண்ட் போட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? और क्या ब्लैक पैंट पहनते और व्हाइट पैंट पहनते क्या उसमें एक फर्क है? பிளாக் கலர் போடும்போது எப்படி வேணாலும் நடக்கலாம், மீன்ஸ் சகதி இருந்தாலும் கூட போயிட்டே இருக்கலாம். और अगर ब्लैक पैंट पहनते तो आप कैसे भी चल सकते, अगर कीचड़ आ जाए तो भी आप चलेंगे।
ஆனால் ஒயிட் கலர் போடும்போது लेकिन जब व्हाइट रंग का कपड़ा पहनते வண்டி हैं, தூரமா போனாலும் கூட अगर गाड़ी बहुत दूर से जाती है फिर भी, ரொம்ப கவனத்தோட மீன்ஸ் அது மீன்ஸ் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பாதுகாப்பாய் நடந்து और आप बड़ी सावधानी से चलते ताकि उसका जो कीचड़ आपके पैर पे न पड़े। அந்த ஒயிட் துணிக்கு அப்படி செய்வோம் என்று अगर उस सफेद रंग के लिए आप इतना ध्यान देते அவர் हैं கொடுத்த तो அந்த வெண்வஸ்திர ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொன்றாலும் காத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर ने दिए उस सफेद वस्त्र के लिए हमें और कितना सावधान रहना है। வெளிப்படுத்தின விசேஷம் 3:4 வசனத்துல வாசிக்கும் போது प्रकाशित वाक्य 3 के 4 में हम पढ़ते हैं, அந்த சர்தை சபையில இயேசு சாட்சியாக சொல்லுகிறார். उस सरदेश कलीसिया में यीशु मसीह गवाही देता है। சபை அவர்கள் சபையாக குடிவர்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாளும் பாடி மேய்ச்சி இருக்கிறது वो सभी लोग कलीसिया में इकट्ठा होते परमेश्वर की आराधना कर रहे थे, அவங்க எத்தனை பேர் அங்கே சர்தையில அவங்களுடைய வஸ்திரத்தை காத்துக்கொண்டார்கள்? लेकिन उस सरदेश कलीसिया में कितने लोग अपने वस्त्र को देखभाल किए சில थे? பேர் மாத்திரம் அசுசிப்படுத்தாமல் அவங்களுடைய வஸ்திரத்தை காத்துக்கொண்டார்கள். केवल कुछ ही लोग अपने वस्त्र को खराब होने नहीं दिए। ஹalleluya. हालेलुया। நான் நம்முடைய சபை இந்த சிலைவேரை போல இருக்க வேண்டும். कि लोग कहते हैं कि हमारा कलीसिया वो कुछ लोगों के समान होना चाहिए। நானும் என் சபை என் குடும்பம் அந்த சில பேரை போல இருக்க लोग कहते வேண்டும். हैं कि मैं मेरा परिवार और इस कलीसिया भी उस कुछ लोगों के समान होना நம்முடைய चाहिए। வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டு हमारे जो वस्त्र को हर एक दिन हमें देखभाल करना கரைப்படாத है ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். और हमें कभी भी उसे अशुद्ध नहीं करना है। அது அந்த வசனத்தில் 4வது வசனத்துல வெண் வஸ்திரத்தை தரித்து என்னோடு கூட அவர்கள் நடப்பார்கள். उस चौथे वचन में कहता है कि सफेद जो वस्त्र पहनकर वो मेरे साथ चलेंगे। ஹalleluya. हालेलुया। விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்றார். अगर आपके विश्वास को आपको परख कर देखना है तो நம்முடைய சுத்திகரிப்பு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறது என்று சோதித்து பார்க்க क्या வேண்டும். हम पवित्र जीवन जीते, इस बात को आपको जांच कर देखना है। மூன்றாவது மத்தேயு 5:14 வசனத்துல और तीसरी बात मत्ती 5 के 14 वचन में, நமக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கிறது. क्या हमारे अंदर वो ज्योति है? நாம் பிரகாசிக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். हमें देखना है क्या हम परमेश्वर के लिए जलते हैं। ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? क्योंकि जिन्होंने उद्धार पाया परमेश्वर ने उन्हें कैसे बदला, அவர் வெளிச்சமா அவர் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். और परमेश्वर तो जगत की ज्योति है। அந்தகாரத்துல ஒரு வெளிச்சமாய் அவர் வந்தார். अंधकार में एक रोशनी बनकर वो आया, ஆனா இன்னைக்கு அந்த வெளிச்சமாய் கர்த்தர் யாரை மாற்றிருக்கிறார்? लेकिन आज उस उजाले जगत के ज्योति को परमेश्वर किसने बनाया, किसे बनाया है? 14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா मत्ती இருக்கிறீர்கள். 5 के 14 में वो कहता है कि तुम जगत की ज्योति हो। 16வது வசனத்துல உங்கள் வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும்? और 15 वचन में कहते हैं कि तुम्हारा जो ज्योति उजाला क्या करना चाहिए। மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும், பிரகாசிக்க கடவுது. और 16 वचन में वो कहते हैं कि तुम्हारा उजाला मनुष्य के सामने चमके। ஹalleluya. हालेलुया। வெளிச்சம்னாயே சொன்னா அது மற்ற இருள் எல்லாம் எல்லாவற்றையும் அது மாற்றிக்கொள்ளும். उजाला मतलब सारे अंधकार को वो हटा देता है, இருளை அது ஆளுகை செய்யும். और उस अंधकार पर वो राज करता இருள் மேல है, ஒரு கொஞ்சம் வெளிச்சத்தை கொண்டு வரும். और अंधकार में वो ज्योति रोशनी को लेकर आता அப்படிப்பட்ட है। வெளிச்சமை கர்த்தர் நம்மளை மாற்ற இருக்கிறார். आज परमेश्वर ऐसे उजाले के रूप में, रोशनी के रूप में हमें रखा है। இன்னைக்கு சபையில கர்த்தர் அந்த விசுவாசத்தை எப்படி பார்க்க तो விரும்புகிறார்? आज परमेश्वर कलीसिया में विश्वास को कैसे देखना चाहता நாம் है? ஒரு வெளிச்சமை வாழுவோம் என்றால் यदि हम एक ज्योति के रूप में जीते हैं, நம்முடைய வாழ்க்கையில ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சமை நாம் பிரகாசிப்போம் என்றால் अगर हम दूसरे मनुष्य के जीवन में उस प्रकाश को लाएंगे, நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது என்று நாம் சோதித்து அறிய तो முடியும். उस बात के द्वारा हम जान सकते हैं कि हमारे अंदर वो विश्वास है। மத்தேயு 25:8வது வசனத்துல வாசிக்கும் போது मत्ती 25वां अध्याय के 8वें वचन में, மத்தேயு 25:8வது வசனத்துல मत्ती 25वां अध्याय के 8वें वचन में, அந்த புத்தி இல்லாதவர்கள் அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளை குறித்து பார்க்கும்போது और उन जो बुद्धिमान जो स्त्रियों के बारे में पढ़ते हैं, அவர்கள் அவங்களுடைய அந்த எண்ணெய் குறைஞ்சு போய்விட்டது. और जो मूर्ख जो स्त्रियां थी उनके जो तेल कम हो चुके ஆக இந்த थे, எண்ணெய் குறைய அந்த வெளிச்சமும் குறைந்து அது மங்கி போகுது போல இருக்கிறது. उनका तेल भी कम हो गया था और रोशनी भी कम हो चुका था, வெளிச்சம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் காணப்பட்டது வெளிச்சம் மெஞ்சி போய் விடும் என்று யோசிக்கிறார்கள். और अब उन्हें लगा कि उनका जो रोशनी पूरी तरीके से उनका जाने அந்த समाप्त होने वाला है। ஸ்திரீத்துல கேட்கிறார்கள் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் எண்ணெய் தாங்க என்று तब கேட்கிறார்கள். उन्होंने उन समझदार स्त्रियों से पूछा कि हमें थोड़ा तेल दीजिए। எதற்காக அந்த எண்ணெய் கேட்கிறார்கள்? उन्होंने क्यों उन तेल को मांगा? ஒரு வெளிச்சம் வரும்படியாக, ताकि उनका जो प्रकाश हो निरंतर जलते அவருடைய रहे, தீபம் எரிந்து இருக்கும்படியாக. उनका जो दीपक और जलता रहे, ஏனென்றால் மணவாளன் வர நேரம் வந்து விட்டது. क्योंकि दुल्हा आने का समय आ गया था। ஹalleluya. हालेलुया। அப்ப மணவாளன் வரும்போது என்ன அந்த தீபத்துல என்ன பார்க்க तो விரும்புகிறார்? जब दुल्हा आएगा तो तब उस दीपक में क्या देखना चाहता है? அந்த ஸ்திரீக்குள்ள அந்த விசுவாச அந்த வெளிச்சத்தை பார்க்க விரும்புகிறார். और हर एक जो स्त्रियों के पास जो दीपक था उसमें उस जो ज्योति को देखना चाहता था। ஹalleluya. हालेलुया। வெளிச்சம் இல்லாத அவர்களோ அந்த எண்ணெய் இல்லாமல் அந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறவர்கள், और जिनके दीपक में तेल नहीं था और जो रोशनी नहीं था, அவருடைய வருகையிலே அவர்கள் கைவிடப்பட்டார்கள். वे उस दुल्हा के जो आगमन में वो छोड़े त्यागे गए थे। நான் இந்த உலகத்துல நான் ஒரு வெளிச்சமாய் வாழுவேன். आज के लोग कहते हैं कि इस संसार में हम एक ज्योति बनकर जिएंगे। மற்ற ஜனங்களுக்காக இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒரு வெளிச்சமாய் இருப்பேன். जो लोग अंधकार में उनके लिए मैं एक उजियाला बनूंगा। அது நம்முடைய சாட்சியான வாழ்க்கையை காட்டுகிறது. और ये हमारा एक जीवन जो गवाही का जीवन दर्शाता है। தானியேலை பார்க்கும்போது இல்ல யோசேப்பை பார்க்கும்போது आप दानियल और यूसुफ के बारे में जब देखते
हैं அவர்கள் ஒரு வெளிச்சமாய் வாழ்ந்தார்கள். वे लोग एक रोशनी के रूप में जी रहे அந்நிய थे। ஜனங்கள் அவர்கள் பார்க்கும்போது மற்ற தேசத்துல இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். जब वो जो अन्य देश के लोग उन्हें देखकर जान गए थे இவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கிறது, தேவாவியை பெற்றவர்கள். कि इनके अंदर एक अलग आत्मा है, परमेश्वर के आत्मा है। அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் நம்ம ஒருவரும் तो நிறுத்துவார்கள். आज परमेश्वर हर एक को ऐसा एक उजाला के रूप में खड़ा करेगा। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு 2 நிமிஷம் யோசித்து பாருங்க. आज कुछ क्षण आप सोच कर देखिए நம்முடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இருக்கிறது. क्या हमारे जीवन में वो ज्योति है। வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வாசிக்கும் போது प्रकाशित वाक्य 2:4 में हम पढ़ते அந்த हैं எபேசு சபை ஆதியிலே இருந்த அந்த அன்பை விட்டு விலகி போனார்கள். वो जो इफिसी कलीसिया था जो पुराना जो प्रेम था उसे भूल गए ஒரு थे காலத்திலே வெளிச்சம் எரிந்திருக்கிறவர்கள், और एक समय पर वो बड़े उजाला के रूप में वो जलते थे, ரொம்ப பிரகாசமா वो இருந்தவர்கள் बहुत ही प्रकाशमान थे। இப்பொழுது இயேசு சொல்ற அந்த அன்பை விட்டு விலகி போனார்கள். लेकिन अब यीशु मसीह कहते हैं कि उस प्रेम को उन्होंने छोड़ दिया, இருளோடு கூட சேர்ந்து போனார்கள். वो अंधकार से अब मिल गए थे, வெளிச்சம் இல்லாமல் இருளாய் மாறிவிட்டார்கள். अब वो ज्योति में नहीं लेकिन अंधकार में जी रहे हैं। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த வெளிச்சத்தை பார்க்க लेकिन விரும்புகிறார். आज हमारे जीवन में परमेश्वर उस रोशनी को देखना चाहता है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றாங்க வெளிச்சமாய் இருப்பேன்? ये लोग कहते हैं कि मैं एक ज्योति बनकर जीऊंगा। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல பாவம் நிறைந்த अंधकारம் நிறைந்த உலகத்துல வெளிச்சமாய் कुछ இருங்க. लोग कहते हैं कि इस पाप भरे संसार में, अंधकार भरे संसार में मैं एक ज्योति बनूंगा। अंधकारத்தோடு சேர்ந்திருக்க வேண்டாம். अंधकार के साथ आपको नहीं रहना अंधकारத்தோடு அவங்களோட போல வாழ வேண்டாம். और अंधकार में उनके जैसा जीना। அவங்களோட இருக்கும்போது அவங்களுடைய அந்த பேச்சு, ட்ரெஸ்ஸிங், அந்த எல்லாமே அது நமக்குள்ள வந்துரும். और जब हम उनके साथ रहते तो उनका जो बात करने का जो स्टाइल सब कुछ जो हम सीख जाते அந்த हैं। லோத்து சோதம்ல போனான், ஆபிரகாமோடு இருக்கும் வரை அவன் நல்லா இருந்தான். और लूत जब अब्राम के साथ था तभी तक वो अच्छा था, கர்த்தரை ஆராதிக்கும் போது கூட இருந்தார்கள். जब वो सब मिलकर परमेश्वर की आराधना कर रहे थे। ஆனால் இப்பொழுது அந்த சோதமை நோக்கி போனதனால लेकिन जब वो सोदोम में गया, சோதம் அவனுக்குள்ள வந்தது. सोदोम उसके अंदर आ गया था, பாவம் அவனுடைய ஆளுகை செய்ய वो ஆரம்பித்தது. पाप उस पर राज करने लगा அவனுடைய மனைவி அவன் இழந்தான் என்று பார்க்கிறோம். और उसने अपने पत्नी को खो दिया। ஹalleluya. हालेलुया। 2 குமாரத்திகள் இருந்தார்கள். उसके पास 2 बेटियां थी அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சியில்லாத வாழ்க்கையை அது மாறி और उनका जीवन भी बिना किसी गवाही के वो समाप्त हुआ। இந்த உலகத்துல வாழும் போது और इसलिए जब हम इस संसार में जीते, நம்முடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். हमारा जो जीवन है वो प्रकाशमान उजाले के साथ होना நம்முடைய வாழ்க்கை चाहिए। ஜனங்களுடைய இருளை மாற்ற வேண்டும். हमारा जो जीवन है दूसरे के अंधकार को हटाना ஜனங்களுக்குள்ள चाहिए, நம்பிக்கை கொண்டு வர வேண்டும். लोगों के अंदर विश्वास को लेकर आना ஜனங்களுக்குள்ள चाहिए, விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். लोगों के अंदर भरोसे को लेकर आना ஜனங்களுக்குள்ள चाहिए, ஒரு பலத்தை கொண்டு வர और வேண்டும். लोगों के अंदर नए बल को लेकर आना चाहिए। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் அப்படி என் வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன்? लोग कहते हैं मेरे जीवन को मैं समर्पित करता हूँ। கர்த்தர் சபை ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு சபையை பார்க்க परमेश्वर इस कलीसिया को भी ऐसे प्रकाशमान होते हुए देखना चाहता है। கர்த்தர் இந்த வருஷத்துல அப்படி பிரகாசிக்கிற சபையை கர்த்தர் लोग विश्वास करते हैं इस वर्ष में परमेश्वर इस कलीसिया को और भी प्रकाशमान करेगा। நன்றி இயேசுன்னு சொல்லுங்க. विश्वास करने थाली बजाकर परमेश्वर को धन्यवाद है। பிரகாசிக்கிற சபையை மாற்றுகிற परमेश्वर इस कलीसिया को तो और भी प्रकाशमान करने वाला है, सो இந்த धन्यवाद। உலகத்தின் अंधकारத்தை மாற்றுகிற சபையை நிறுத்துகிற நமக்கு நன்றி. और आने वाले दिन में परमेश्वर इस कलीसिया को और खड़ा करने वाला है, सो இந்த धन्यवाद। தாராவில இருக்கிற अंधकारத்தை மாற்றுகிற சபையை நிறுத்துகிற इस दरावी के सारे अंधकार को हटाने के लिए इस कलीसिया को तो इस्तेमाल करें। நாம் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். क्यों ना खड़े होकर परमेश्वर को धन्यवाद है। மனுஷகுமாரன் வரும்போது जब मनुष्य का पुत्र आएगा, அவர் விசுவாசத்தை பார்ப்பாரோ, क्या विश्वास को देखेगा? அவர் சபைக்காக மனவாட்டி சபைக்காக வரும்போது जब दूल्हा उस कलीसिया के लिए आएगा, அவர் விசுவாசத்தை காண்பாரோ, क्या विश्वास को देखेगा?